நியாயமா நடந்துக்குவாங்க. சரி பேட் நடக்காது. ஒருத்தர் மாடு விட்டு வாங்கிடலாம் சொல்ல மாட்டாங்க. நியாயமா நினைப்பாங்க. அது ஏவாளுக்கு தெரியும். கேமரா இது வருது. ஓ கேமராலாம் இருக்குங்க. கேமரா சரி வெளியே போக முடியாது. சரி ஏதாவது ஒன்றா ரெண்டாக வந்தால் நான் விட்டு அடிக்கிறது தான். எல்லாம் 75 மேலே. 75க்கு மேலே. இந்த மாடு வந்து என்ன ப்ரைஸுங்க ஐயா? நம்ம எந்த ஊருங்க? எந்த ஊருக்கு? ஹிந்திங்களா? ஹிந்தி. எந்த ஊருங்க? பெல்கம். பெல்கம். பெல்கம் ஜில்லா அத்னி தாலுக். எந்த தாலுக்குங்க? அத்னி. ஒரு வண்டி எடுத்துகிட்டு வராங்க, ஈச்சர் எடுத்துகிட்டு வராங்க. சரிங்க. அவங்க ஒரு 5-6 வியாபாரிங்க வராங்க. ஆளுக்கு 5 மாடு இப்படி ரேஞ்சில் வாங்கிட்டு போகிறாங்க. அது நம்ம முன்னாடி போகிற 42. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாட்டுச்சந்தை அப்படின்னா கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தை சொல்லலாம். இந்த கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தை ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. புதன் வியாழன் அப்படின்னு சொல்லி 2 நாட்கள் நடக்குது. புதன்கிழமை பாத்தீங்கன்னா வெறும் கண்ணுக்குட்டிகளும் வண்டி மாடுகள் மட்டும்தான் வந்து விற்பனைக்காக வரும். வியாழக்கிழமை தான் வந்து ஒரு 10,000 கறவை மாடுகளுக்கு மேல இங்க விற்பனைக்காக வருது. எல்லா ரகமான மாட்டினங்களுமே ஒரே சந்தையிலேயே கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாட்டுச்சந்தை, பேர் போன மாட்டுச்சந்தை அப்படின்னா கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தை சொல்லலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இங்க தான் வந்திருக்கோம். இந்த 2 நாட்கள் நடந்த இந்த சந்தையினுடைய முழுமையான தொகுப்பை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதெல்லாம் என்ன விலை வருங்கண்ணா மாடு? மாடு 35 ரூபா வரும். 35 ரூபாய்ங்கண்ணா. எத்தனாவது ஈத்துங்கண்ணா? எத்தனாவது ஈத்து வருங்க? ரெண்டாம் ஈத்து. காங்கை மாடு ஏன்னா 72,000 வரும். 72,000. இது என்ன ரகங்கண்ணா? இதுதான் சாகிவால் கிராஸ். ஓ நாட்டு மாடு கிராஸுங்க. சாகிவால். இது என்ன நேரம் ஒரு தாய் வந்து தலையிட்டு. சரிங்க. தாய் வந்து நேரம் 10 கறக்குது. 10 லிட்டர் கறக்குங்க. சரி சரி. மாடு சூப்பரான மாடுங்க. நம்ம எந்த ஊருங்க? நம்ம நாமக்கல். நாமக்கல். அதெல்லாம் முட்டாது குடிக்கிறது. அதான் எந்த ஒரு தப்பு இல்லைங்க. நல்ல குணம். சரி. ஆனால் இப்போ இந்த மாதிரியான மாடுகளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ தீவனங்கள் கொடுத்தா கரெக்டாக இருக்குங்கண்ணா? ஒரு நாளைக்கு வந்து ஒரு பாலை பொறுத்து இப்போ ஒரு 20 படி வருதுன்னா சரிங்க. 20 படிக்கு வந்து 1 லிட்டருக்கு 1/2 கிலோ தீவனம் கொடுக்கலாம். 10 கிலோ தீவனம் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. 10 கிலோ தீவனம் கொடுத்தா 20 லிட்டர் பால் வரும். கணக்கு அதுதான். சரிங்க. காலையில் 5 சாயங்காலம் 5 அப்படிங்கிற 5. ஆமாம் அப்படிதான். அது கீழே விட்டுறேன். மூளையில் கொடுத்து கீழே விட்டு. இந்த பக்கம் ஹைதராபாத், நாக்பூர்லேருந்து வராங்க. இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்களா? விலை பிரைஸ் கம்மியாக. இங்கே வந்தால் மாடு வாங்கலாம், ஈரோடு வந்து மாடு வாங்கலாம் அப்படின்றதுக்காக அங்கேருந்து வராங்க. இங்கேருந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும். குவாலிட்டியாக இருக்கும். எல்லா மாடும் நம்ம பிடிச்ச மாடு இங்கே வந்து வாங்கிக்கலாம்னு வராங்க. சரி சரிங்க. இப்போ ஒட்டுக்கா 20 மாடு வாங்குறதுனால இங்கே வந்தால் நல்ல மாடுகளாக வாங்கிக்கலாம். மாடு 50 மாடுனாலும் வாங்கலாம். ஓ அந்த மாதிரி வாங்கியிருக்காங்கண்ணா 50 மாடுகள்லாம் இங்கே? 50 மாடு 100 மாடு கூட ஏற்றுறாங்க. ஒரு 100 மாடுகள் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு வண்டி எடுத்துகிட்டு வராங்க, ஈச்சர் எடுத்துகிட்டு வராங்க. சரிங்க. அவங்க ஒரு 5-6 வியாபாரிங்க வராங்க. ஆளுக்கு 5 மாடு இப்படி ரேஞ்சில் வாங்கிட்டு போகிறாங்க. வண்டி வேணாலும் இங்கேயே வந்து எடுத்துக்கிறாங்க. ஓ சரி சரி சரி. இது வந்து 57 ரூபா தான். 57,000ங்க. சரி சரி. நல்லா ஹெச்எஃப் ரகம் ஏன்னா நேரத்துக்கு எவ்வளோ கறக்குங்கண்ணா இதில் பால்? 15 லிட்டர் வரும். ஒரு நாளைக்கு 15 லிட்டருங்க. சரி சரி. என்ன அது 40. அது முன்னாடி போகிற 42. நம்ம எந்த ஊருங்கண்ணா? பெல்கம். எங்க? பெல்கம் கர்நாடகா. பெலகம் கர்நாடகா. ஓகே ஓகே. கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கீங்க. தமிழ் தெரியுமாண்ணா? கொஞ்சம் கொஞ்சம் வரும் மாமா. கொஞ்சம். சரிங்க. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு எத்தனை மாடுகள் வாங்கியிருக்கீங்க? 17 மாமா. எத்தனை? 17 மாடு. 17 மாடுங்க. 17 அல்ல பன்னாடா. எப்படி? 12. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் ஹவு மச்னா? ப்ரைஸ் எல்லாம் என்ன வருது? ப்ரைஸ் 55, 60, 70, 75. இது 60,000 இங்கே. 60,000. ஓகே ஓகே ஓகே. இப்போ லாரியில் கொண்டுட்டு போயிடுவீங்க? மைசூர் வண்டி. மைசூர் வண்டிங்கண்ணா? ஓ சரி 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 சரி. மொத்தம் 12 மாடுகள் வேணும். ஆனால் உங்களோட பேர் நேம்? சங்கர் உப்பர். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூண்ணா. என் பேர் தனசேகர். நீங்கள் வந்து மாடுகள் வாங்கியிருக்கீங்களா விற்கிறீங்களாண்ணா? மாடு வாங்கி விற்கிறேன். அது 45 ரூபா சொன்னாங்க. சரி சரி. 40 ரூபா சொன்னாங்க. 45, 40. இது கொஞ்சம் கிராஸுங்க. ஓ சரி சரிங்க. சுத்தமான ஹெச்எஃப்ங்க. மாடு வீட்டில் 10 மாடு இருக்குங்களா? ஓ சரி சரி. எல்லாமே இந்த ஹெச்எஃப் ரகம் தான். இந்த வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க. எப்படிங்கண்ணா அது? தமிழ்நாட்டிலே ஃபேமஸான சந்தை ஈரோடு. இதுதான்.
சரி சரிங்க. இப்போ எத்தனை மாடுகள் வருங்கண்ணா ஆவரேஜா? 10,000 மாடுகளுக்கு மேலே வருங்க. ஓ சரி 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 வராங்க. தமிழ்நாட்டிலே பெஸ்ட் சந்தை தான் இதுதான். எப்படிங்கண்ணா இப்போ மொழி தெரியாமல் வந்து எப்படி மாடு வாங்கிட்டு போயிடுவாங்களா? எல்லாம் தெரியும். யாராக இருந்தாலும் நியாயமாக நடந்துக்குவாங்க. சரி. பேட் நடக்காது. ஒருத்தர் ஆட்டு மாடு விட்டு வாங்கிலாம் சொல்ல மாட்டாங்க. நியாயமாக நினைப்பாங்க. ஏன்னா திருவிழா போக மாட்டாங்க சந்தையாட்டில். சரி 4 நாளைக்கு கட்டினாலும் இந்த மாடு இருக்கு. கிடைக்காரு நம்ம நல்லா வாங்க சும்மா தான் பிடிச்சி போயிட்டா 10 மணிக்கு தான் பணம் கொடுப்பாங்க. சரி. மணி 2 மணிக்கு வந்துடுவாங்க. 3 மணிக்கு வாங்கி கட்டிடுவாங்க. வெடிஞ்சால் தான் பணம் கொடுப்பாங்க. ஓ சரி சரி. நியாயமாக நடக்கும். ஒன்று ஃப்ராடெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே இல்லை. ஆனால் இப்போ இத்தனை மாடுகள் இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று மாறி போகிறது இல்லை மாற்றியா ஏற்றிட்டு போகிறது? அது வியாபாரிக்கு தெரியும். கேமரா இது வருது. ஓ கேமராலாம் இருக்குங்க. கேமரா சரி வெளியே போக முடியாது. சரி ரேட்டுக்கார் பக்காவாக நடத்துகிறாங்க. சரி சரிங்க. இது வந்து ப்ரைவேட்டானா எப்படி கவர்மெண்ட்டுங்களா? ப்ரைவேட் சந்தை தான். ரேட்டு தான். ஆமாம் கவர்மெண்ட் நடத்த முடியாது. சரி கவர்மெண்டெல்லாம் நடத்த முடியாது. கவர்மெண்டெல்லாம் கொண்டு வந்து ஆள் விட்டு போட்டு போயிடுவாங்க. திருட்டு பெரட்டெல்லாம் நிறைய நடக்குது. அதுதாங்க. தனியார் அருமையாக நடத்துகிறாங்க. நேரத்துக்கு 7-8 லிட்டர் கறக்குங்க. நல்லா பெருங்கூட்டுறாங்க. 5 நாள் கணக்கு 5 நாளில் கன்று போட்டுரும். எத்தனாவது ஈத்துங்கண்ணா? 3ஆம் ஈத்துங்க. அண்ணா இப்போ இன்னைக்கு வந்து மாடுகள் விலை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? மாடுகள்லாம் நிறைய வந்திருக்குங்களா? மாடு நிறைய வந்துருக்குங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு விலையும் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 60-70 60,000 70,000 80. சரி இன்னைக்கு குறையாது. இன்னைக்கு காலத்துக்கு மாடு விலை இன்னைக்கு ஏறிக்கிட்டே தான் போகும். விலை அதிகம் தான். அதிகம் தான். எப்பயுமே ஏறும். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கிட்டையும் தீவன பயிர் இருக்குது. மழை வச்சு தீவன பயிர் இருக்குது. ஃபஸ்ட்டில் தீனியிலேயே விலை குறைஞ்சாலும் சந்தைக்கு நிறைய வரும். இப்போ எல்லாரும் வீட்டுக்கு தீவன பயிர் போடுறதுனால வெயில் வந்தாலும் இது வந்தாலும் தீவனம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு காலத்துக்கு நீ வந்து மாடு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ரேட் ஏறிக்கிட்டே தான் போகும். நீங்கள் எல்லாருமே மாடுகள் வாங்கியிருக்கீங்க அண்ணா? ஆமாம் இப்போ எத்தனை மாடுகள் வாங்கியிருக்கீங்க? இப்போ ஒரு 10 மாடு வாங்கியிருக்கோம். 10 மாடு வாங்கியிருக்கீங்கண்ணா. சரி சரி. எல்லாமே ஹெச்எஃப் ராகுங்களா என்ன? ஜெர்சி கிராஸ் எல்லாமே கலந்த மாதிரி. நம்ம ஊருக்கு வெயிலுக்கு தாங்கிற வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எருமை வாங்கியிருக்கீங்களாண்ணா எப்படிங்க? வாங்கியிருக்கேன். என்ன விலை வருதுங்கண்ணா? ஆனால் இது நமக்கு இல்லைங்க. ஓனர் அங்கே ஓ நீங்கள் டிரைவர் மட்டுங்களா? சரி சரி. எந்த ஊருக்கு போகுதுங்கண்ணா எருமை? இப்போ இங்கே ஈரோட்டில் இருக்கீங்க. வெள்ளோடு போகுது. வெள்ளோடு போகுதுங்க. சரிம்மா கண்ணு மாடை பார்த்து வைக்கிறேன்.